اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى شعار المؤمنين ودثار المتقين وتنجيكم من عذاب الله وتدخلكم الجنة فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون صدق الله العلي العظيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا وإن في الجسد مضغة وإذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب ألا وهي القلب ألا وهي القلب صدق رسول الله صلى الله عليه وسلم رواه البخاري ومسلم புகழுக்குரியவன் ஒருவன் அவனே அல்லாஹ், அவனையே ஆரம்பத்தில் போற்றி புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதரும் சன்மார்க்க போதகருமாம் கண்மணியாம் நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. இன்றைய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையாம் இப்பள்ளி வாயலில் நவைத்துல் இஅ்திகாஃப லில்லாஹ், அல்லாஹுக்காக இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற புண்ணிய நீயத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலையிலும் அந்த வல்ல ரஹ்மானை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். தக்வா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எவைகளை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளை எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடப்பதோடு எவைகளை வேண்டாமன்றி விலக்கி ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்றும் முழுதாக விலகி நடப்பதாகும். உண்மையில் அல்லாஹுவின் நல்லடியார்கள் ஈருலகிலுமே இறைவனின் திரு பொருத்தத்தை பெற வேண்டுமே என்பதற்காக உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே இறைவனால் ஏவப்பட்ட விடயங்களை தமது வாழ்க்கையிலே அணு அணுவாக எடுத்து நடப்பதோடு விலக்கப்பட்ட விடயங்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி நடப்பார்கள்.
அத்தகைய நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, இறைவனுடைய ரஹமத்தையும் மக்ஃபிரத்தையும் பரக்கத்தையும் சுமந்து வந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைகின்ற வாய்ப்பை கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கே ஆரம்பமாக எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பில் இருந்தே, ஓரிரு மாதங்களுக்கு முன்பில் இருந்தே ரமலானுடைய மாதத்தை வருக 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 என்று வரவழைத்து அல்லாஹ்விடம் கரமேந்தி எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் நீ எமக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடையச் செய்வாயாக என்று பிரார்த்தித்து பெற்ற புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற வாய்ப்பை முழுமையாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறான் என்றால், உலகத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட அத்தனை அருட்கொடைகள், அத்தனை நிஅமத்துக்கள், அத்தனை வெகுமதிகளில் சிறந்த ஒரு விடயமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் ஒவ்வொருவர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹுடைய 12 மாதங்களில் ஒரு மாதம். ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமான மாதம். ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் அமல் இபாதத்களில் ஈடுபட்டோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம், இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக முயற்சி செய்தோம். ஆனால் அது வெறுமனே ரமலானுடைய மாதத்துக்கு அல்ல. எங்களுடைய அமல் இபாதத்துக்கள், எம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் ரமலான் மாதத்துக்கு சொந்தமானது அல்ல. நாம் செய்த அமல் இபாதத்துக்கள் எல்லாம், எம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இறைவன் ஒருவனுக்கு சொந்தமானது. அந்த ரமலானுடைய மாதத்துக்கு சொந்தமான அந்த ரப்புல் ஆலமீனேதான் இப்பொழுது இருக்கின்ற ஷவ்வாலுடைய மாதத்துக்கும் சொந்தமானவன், ரஜபுடைய மாதத்துக்கும் சொந்தமானவன், ஷஅபானுடைய மாதத்துக்கும் சொந்தமானவன், 12 மாதங்களுக்கும் சொந்தமானவன் அந்த அல்லாஹ் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரமலானுடைய மாதம் எங்களை விட்டும் கழிந்து விட்டது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, அந்த கழிந்த ரமலானுடைய மாதத்தினுடனே மஸ்ஜிதுகள் காலியாக போய்விட்டன. அது மாத்திரமல்ல, முசல்லாக்கள் சுருட்டி வைக்கப்பட்டன, குர்ஆன்கள் மூடி வைக்கப்பட்டன, அல்லாஹ்விடத்தில் கரமேந்திய கரங்கள் குறைந்து விட்டன. அமல் இபாதத்களில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் குறைந்து விட்டார்கள். எங்கே அந்த ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்தவர்கள்? எங்கே அந்த ரமலானுடைய மாதத்தில் இபாதத்து செய்தவர்கள்? நாம் அல்லாஹ்வுக்காக இபாதத்து செய்தோமா? அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடித்தோமா? அல்லாஹ்வுக்காக குர்ஆன் ஓதினோமா? அல்லாஹ்வுக்காக இரவில் நின்று வணங்கினோமா? அல்லது ரமலானுடைய மாதத்துக்காகவா என்பதனை பார்த்தால் நிச்சயமாக சத்தியமாக ரமலானுடைய மாதத்துக்கு நாம் அமல் செய்யவில்லை. அதை ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பு பிடித்தவர்களாக உண்ணாமலும் புசிக்காமலும் இருந்து, தாகத்தோடும் பசியோடும் இருந்து, இஃப்தாருடைய நேரத்திலே குடும்பமாக கூட்டமாக தனிமையில் இருந்தெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி, அல்லாஹும்ம லக சும்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னா. யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு பிடித்தோம், உன்னையே விசுவாசித்தோம், உன் பொறுப்பிலே எமது சகல காரியங்களையும் விடுகின்றோம், உனது ஆகாரத்தை கொண்டே நோன்பு திறக்கின்றோம். யா அல்லாஹ், ஃபதகப்பல் மின்னா, எங்களுடைய நோன்பை நீ கபூல் செய்வாயாக, நாம் செய்த இபாதத்தை நீ கபூல் செய்வாயாக, எம்முடைய வணக்க வழிபாடுகளை நீ கபூல் செய்வாயாக. நாங்கள் ஆரம்பத்திலே உனக்காக என்று எங்களுடைய நோன்புகளை, எம்முடைய குர்ஆனை, எம்முடைய தொழுகைகளை, எம்முடைய இபாதத்துக்களை, அத்தனை வணக்க வழிபாடுகளையும் லக்க என்று அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாக நாம் ஆக்கிவிட்டால், அன்பார்ந்தவர்களே, ரமலானோ எம்மை விட்டும் சென்று விட்டது. ஆனால் ரமலான் வருகின்ற பொழுது அது எங்களை நோக்கி அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக, அல்லாஹ் அடியார்களோடு வைத்திருக்கின்ற இரக்கத்தின் காரணமாக, கருணையின் காரணமாக, ஏனைய 11 மாதங்களில் இல்லாத அளவுக்கு அல்லாஹ்
அவனுடைய ரஹ்மத்தை விரிச்சு வைத்தீர், அவனுடைய மக்ஃபிரத்தை விரிச்சு வைத்தீர். அடியார்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக அந்த ரமலானை ரஹ்மத்தை கொண்டு அனுப்பி வைத்தான், மக்ஃபிரத்தை கொண்டு அனுப்பி வைத்தான், பரக்கத்தை கொண்டு அனுப்பி வைத்தான், நரகத்தின் விடுதலையை கொடுத்து அனுப்பி வைத்தான், சொர்க்கத்தை பெறுகின்ற வாய்ப்பை கொடுத்து அனுப்பி வைத்தான், அமல்களுக்கெல்லாம் பன்மடங்கி கூலிகளை கொடுத்து அனுப்பி வைத்தான். இறைவனாகிய நானே உங்களுக்கு கூலி தருகிறேன் என்று வாக்கை கொடுத்து அனுப்பி வைத்தார். அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இறைவனுடைய ரஹ்மத்தையும் இறைவனுடைய மக்ஃபிரத்தையும் அவனுடைய கூலியையும் எதிர்பார்த்தவர்களாக இபாதத்து செய்வதற்கு அல்லாஹ் எமக்கு அனுகூலமாக ஷைத்தானை கட்டி வைத்தானே. ஷைத்தானை உலகத்தில் சுற்றித் திரிவதற்குரிய வாய்ப்பை கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ அந்த ரமலான் சென்று விட்டாலும் ரமலான் எமக்கு கொடுத்த பயிற்சிகள், ரமலான் எமக்கு தந்த பண்புகள், ரமலான் எமக்கு கொடுத்த இபாதத்துக்கள் எங்களை விட்டும் பிரியவில்லை. அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக ரமலான் எமக்கு கொடுத்த பயிற்சிகள் என்ன என்று பார்த்தால், முதலாவதாக எமக்கு ஈமானை கொடுத்தது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்தது. அதனால் தான் நாங்கள் ஒவ்வொருவர்களும் ஒரு ஹதீஸை ரமலானுடைய மாதத்திலே எல்லா உபதேசங்களிலும் எல்லா பயான்களிலும் எல்லா குதுபாக்களிலும் கேட்டோம். மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த மக்ஃபிரத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து ஈமான் கொண்டு ஈமான் கொண்டு ஈமான் கொண்டு ஈமானன் வஹ்திசாபன் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய கூலிகளை எதிர்பார்த்தவர்களாக என்று முதலாவதாக எமக்கு அந்த ஈமானை கொடுத்தது. ஈமான் எங்கிருந்து வருவது? நம்முடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. தக்வா எங்கிருந்து வருவது? நம்முடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. முதலாவதாக அந்த ரமலான் எமக்கு அந்த நோன்பு ஈமானை கொடுத்தது, தக்வாவை கொடுத்தது. அல்லாஹ்வுடைய நாட்டமும் அதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். எதற்காக நோன்பு? லஅல்லக்கும் தத்தகூன், லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறை நேசர்களாக நீங்கள் மாறப்போதும் என்று அல்லாஹ் நோன்பை கொடுத்து சொல்கின்றாரே. அந்த தக்வா எங்கிருந்து வருவது? அலா வஹியல் கல்ப், அலா வஹியல் கல்ப், எங்களுடைய உள்ளத்தில் இருந்து வருவது. அதனால் தான் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கா. ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை கட்டி இருக்கிறது. இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு. அது சீரானால் அவனுடைய முழு உடம்பும் சீராகிவிடும், முழு வாழ்க்கையும் சீராகிவிடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. அது சீர்கெட்டு விட்டால் அவனுடைய முழு உடம்பும் சீர்கெட்டு விடும். அது கண்களாக இருக்கட்டும், செவிகளாக இருக்கட்டும், கரங்கள் கால்களாக இருக்கட்டும், உடம்பின் உறுப்புகளாக இருக்கட்டும். ஏன் சகோதரர்களே, இறைவன் கொடுத்த உள்ளத்தினுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், எல்லாம் கெட்டுவிடும், எல்லாம் கெட்டுவிடும். அல்லாஹ் நோன்பை கொடுத்தான் எமக்கு தக்வாவை உருவாக்குவதற்காக. இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்ற நானும் நீங்களும் சிந்திப்போம். ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக அடைய கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அன்றும் சொல்கிறான், இன்றும் சொல்கிறான், கியாம பரியந்தம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் நோன்பு பிடியுங்கள், நீங்கள் தக்வாதாரிகளாக மாறுவீர்கள் என்று. நான் தக்வாதாரியாக மாறிவிட்டேனா? நான் தக்வாதாரியாக மாறிவிட்டேனா? என்னுடைய உள்ளத்தில் தக்வா வந்து விட்டதா? என்னுடைய உள்ளத்திலே ஈமான் வந்து விட்டதா? அந்த தக்வாவினால் தானே சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, என்னுடைய கல் நெஞ்சம் கொண்ட உள்ளங்களை எல்லாம், கற்பாறைகளை போன்ற உள்ளங்கள் எல்லாம், முனாஃபிக் தனங்களை சுமந்த என்னுடைய உள்ளங்கள் எல்லாம், கெடுதிகளோடு வாழ்ந்த எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த ரமலானின் மூலமாக ஒவ்வொரு இரவிலையும் இந்த உள்ளங்களை உருக வைத்தது, இந்த உள்ளங்களை கலங்க வைத்தது, இந்த உள்ளங்களை பயப்பட வைத்தது. உள்ளத்தில் நோன்பு எம்மிடத்தில் வந்தது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் கண்களை கலங்கச் செய்தார், எம்முடைய கண்களை கலங்கச் செய்தார், கண்ணீர் துளிகளை வடிக்கச் செய்தார். எம்முடைய கரங்கள் எல்லாம் இறைவனின் பக்கம் கரவேந்தி தக்வாவுடைய விளைவாக, ஈமானுடைய விளைவாக
விளைவாக, நோன்பினுடைய பலனாக, யா ரப்பி என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று தனிமையில் அழுதவர்கள், உலகத்தில் தனிமையில் அழுதவர்கள் இந்த நோன்பினால் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. நோன்பு எமக்கு தக்வாவை கொடுத்ததா? அந்த தக்வாவின் பலனாக கணவன் மனைவியிடம் சொல்ல முடியாத, மனைவி கணவனிடம் சொல்ல முடியாத, பிள்ளைகள் பெற்றவர்களிடம் சொல்ல முடியாத, பெற்றவர்கள் பிள்ளைகளிடம் சொல்ல முடியாத, நண்பர்கள் நண்பர்களிடம் சொல்ல முடியாத, உறவுகளிடம் சொல்ல முடியாத, ஊர் மக்களிடம் சொல்ல முடியாத எங்களுடைய பாவங்களை எல்லாம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தனிமையில் சொல்லி சொல்லி அழுதோமே, தனிமையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மன்றாடி அழுதோமே. எங்களுடைய பாவங்கள் எமக்கு தெரியும். நான் செய்த தவறுகள், நான் செய்த பாவங்கள், என்னுடைய அநியாயங்கள் எனக்கு தெரியும். சகோதரர்களே, உள்ளத்தில் ஒவ்வொருவர்களும் கரம் வைத்து சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவங்களை செய்தது அதிகமா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் நலவுகளை செய்தது அதிகமா? நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் தான் அதிகரித்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, கணவன் மனைவிக்கு தெரியாமல், மனைவி கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு தெரியாமல், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல், நண்பர்கள் நண்பர்களுக்கு தெரியாமல், உறவுகள் உறவுகளுக்கு தெரியாமல், ஊரு மக்களுக்கு தெரியாமல், ஆங்காங்கே தூண்களுக்கு மறைந்தேன், ஆங்காங்கே கட்டிடங்களுக்கு மறைந்தேன், ஆங்காங்கே மரங்களுக்கும் மர நிழல்களுக்கும் மறைந்தேன், ஆங்காங்கே வாகனங்களுக்கு மறைந்தேன், ஊரு விட்டு ஊரு சென்றேன், நாடு விட்டு நாடு சென்றேன், கண்டம் விட்டு கண்டம் சென்றேன், கடலிலும் தரையிலும் ஆகாயத்திலும், கடலிலும் தரையிலும் ஆகாயத்திலும் நான் அதில் அருந்திய மதுபானம், நான் செய்த விபச்சாரம், நான் கொடுத்த எடுத்த வட்டி என்னுடைய பெற்றவருடைய உள்ளங்களை நோகடித்து கண் கலங்கச் செய்தேனா? உறவுகளை துண்டித்து வருத்தி நடந்தேனா? மற்றவருடைய மானங்களை போக்கினேனா? நான் பொய் பேசியிருக்கின்றேன், புறம் பேசியிருக்கின்றேன், அவதூறு சொல்லிருக்கின்றேன், கோல் சொல்லிருக்கின்றேன், பொய் சத்தியம் செய்திருக்கின்றேன், பொய் சாட்சி சொல்லிருக்கின்றேன், மற்றவருடைய சொத்துக்களை அபகரித்திருக்கின்றேன், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கின்றேன், மற்றவருடைய மானங்களை போக்கி இருக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய பாவத்திற்காக தனிமையில் அழுவதற்கு, தனிமையில் அழுவதற்கு அவகாசத்தை கொடுத்த அந்த ரமலான் என்னை விட்டும் பிரிகிறது என்றிருந்தால் அது சாதாரணமாக வரக்கூடாது. சாதாரணமாக வந்த ரமலான் அல்ல, சாதாரணமாக வந்த ரமலானுடைய மாதம் அல்ல. அல்லாஹ்வுடைய விருந்தாளி சகோதரர்களே, அந்த வந்த விருந்தாளியை அல்லாஹ்விடம் செல்கின்ற பொழுது நாம் எப்படி வழி அனுப்பியிருக்கிறோம் சகோதரர்களே? இந்த ரமலான் அல்லாஹ்விடத்தில் போய் சொல்ல இருக்கிறது, யா அல்லாஹ், உலகத்திலே நான் நீ அனுப்பியதற்கிணங்க ஒரு விருந்தாளியாக உன்னுடைய அடியார்களிடத்தில் சென்றேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோன்பு பிடித்தார்கள். அவர்கள் பகற்காலங்களிலே உண்ணாமலும் பருகாமலும் பசித்தும் தாகித்தும் தன்னுடைய இச்சைகளை எல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்தி இஃப்தாருடைய நேரம் வரும் வரைக்கும் அவர்கள் தங்களை பாதுகாத்து என்னை மதித்து நடந்தார்கள். அவர்கள் நான் நோன்பாக இருக்கின்ற பொழுது அவர்கள் குர்ஆன் ஓதினார்கள், திக்ர் செய்தார்கள், அவர்கள் தௌபா செய்தார்கள், இஸ்திக்பார் செய்தார்கள், பாவங்கள் செய்யவில்லை, பாவத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் அந்த ரமலான் எம்முடைய ஷஃபாஅத்திற்காக, நரகத்தின் விடுதலைக்காக அல்லாஹ்விடத்தில் பேச இருக்கிறது என்றிருந்தால் வெறுமனே 27ஆம் இரவு மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி இமாம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை போன்று நான் முன் செய்த பாவம், பின் செய்த பாவங்கள், நான் என்னுடைய சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள் என்று தௌபாவை சொல்லிவிட்டு மாத்திரம் செல்வது அல்ல. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தினம் தோறும் தௌபா செய்ய வேண்டும், தினம் தோறும் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அதற்கு எமக்கு புத்திமதியாக சொல்லித் தருவதாக இருந்தால் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் தலைவராக, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக, உலகத்திலே இறைவன் மிக முதலாவது நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்த உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தினம் தோறும் அல்லாஹ்விடத்திலே 70 தடவைகள் 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்வதாக, தௌபா செய்வதாக இருக்கிறார்கள் என்றிருந்தால் நம் போன்ற பாவிகள், நம் போன்ற அநியாயக்காரர்கள், நம் போன்ற குற்றவாளிகள் எத்தனை தடவை தினம் தோறும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரமலான் சென்று விட்டது என்று ரமலானில் செய்த அமல்
இபாதத்துக்கள் எல்லாம் எமக்கு போதும் என்று அத்தோடு நிறுத்திவிடக் கூடாது. விசேஷமாக ரமலானுடைய மாதங்களிலே சுபுகு தொழுகையில் இருந்து தராவி தொழுகை வரும் வரைக்கும் மஸ்ஜிதுகளை நிரம்ப கண்டோம். சஃப்புகளில் நிரம்ப வாலிபர்கள், சஃப்புகளில் நிரம்ப வயோதிபர்கள், சஃப்புகளில் நிரம்ப ஊர் மக்கள் தொழுவதை கண்ட காட்சிகள் எல்லாம் வெறுமனே ரமலானுடைய மாதத்துக்கு அல்ல, எம்முடைய வாழ்க்கையில் ஏனைய 11 மாதங்களில் தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக, தௌபா செய்யக்கூடியவர்களாக, செய்த பாவத்துக்கு தினந்தோறும் வருந்தக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவதற்கு எமக்கு தந்த பயிற்சியே அந்த ரமலானுடைய மாதம் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, எம்முடைய ஈமான், எம்முடைய தக்வா அது உறுதியாக இருக்கிறதா? என்னுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதா, தக்வா இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களும் உள்ளத்தில் கரம் வைத்து பார்த்தார். ஈமானை சோதிப்பதற்கு, தக்வாவை சோதிப்பதற்கு, நான் ஒரு அடியான், அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று நிரூபிப்பதற்கும் நிலைநாட்டுவதற்கும் முதலாவது எமக்கு கடமையான ஒரு இபாதத்து தான் அது தொழுகை. சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில் தொழுகை சீராக இருக்கிறதா? ஐங்கால தொழுகையை நான் சரியாக தொழுகிறேனா? தொழுகை என்பது வெறுமனே ரமலானுக்காக இருந்தால் அது ரமலானோடு சென்று விட்டதே. இல்லை சகோதரர்களே, தொழுகை என்பது வெறுமனே இறைவனுக்காக நாம் தொழுவதே, இறைவனுக்காக தொழுவதே, இறைவனுக்காக ருக்கு செய்வதே, இறைவனுக்காக சுஜூத் செய்வதே என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தொழுகை எம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் சீராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் எமக்கு அனுமதி தரவே இல்லை என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள், கலீஃபாவாக இருக்கின்றார்கள். சுபுகுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக முஸல்லாவிலே வருகின்றார்கள். நாட்டு ஜனாதிபதி கலீஃபா அவர்கள் ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு சுபுகு தொழுகையை தொழுவிப்பதற்காக முஸல்லாவிலே நிற்க பின்னால் இருந்த மாமூம்களில் ஒருவர், ஒரு முனாஃபிக், அவர்களை குத்தினார்கள். கூறிய கத்தினார். ஒரு தடவை அல்ல, 2 தடவைகள் அல்ல, 6-7 தடவைகளாக முதுகிலே குத்தினார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களால் இமாமாக நிற்க முடியாது, மாமூம்களுக்கு தொழுவிக்க முடியாது என்பதனால் உடனே அவர்கள் குனிந்து தன் பக்கத்திலே இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கரங்களை பிடித்து முன்னால் இழுத்து மாமூம்களுக்கு தொழுமாறு இஷாரா செய்து அப்படியே அவர்கள் விழுந்து விட்டார்கள். ஆனால் பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் அவர்களை சுமந்து சென்று அப்படியே அவர்களுக்கு அவசர சிகிச்சை செய்தார்கள். மயமுக்கமுற்றிருந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சற்று நேரத்துக்கு பிறகு அவர்கள் மயக்கம் தெளிந்து விட்டார்கள். மயக்கம் தெளிந்து விட்டார்கள். கண்ணை திறந்து பார்த்தால் பக்கத்தில் எல்லா சஹாபாக்களும். யார் கண்ணை திறக்கின்றார்? கலீஃபா, ஜனாதிபதியாக இருக்கின்ற உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதலாவதாக எதை கேட்க வேண்டும்? பக்கத்தில் இருக்கும் சஹாபாக்கள் முதலாவதாக எதை நினைவுபடுத்த வேண்டும்? கலீஃபா என்றால் சாதாரணமா? ஜனாதிபதி என்றால் சாதாரணமா? அன்பார்ந்தவர்களே, கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண் விழித்த பொழுது பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், கலீஃபா அவர்களே, நீங்கள் இன்னும் சுபுகுடைய தொழுகையை தொழவில்லை என்று சொன்னார்கள். கலீஃபா அவர்கள் கோபப்படவில்லை, அவர்கள் சொன்ன வார்த்தையை வெறுக்கவில்லை. கலீஃபா அவர்கள் கேட்ட அந்த கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய சஹாபாக்கள் தொழுதார்களா? சொன்னார்கள், சஹாபாக்கள் தொழுதார்கள் யா ரசூல் கலீஃபா அவர்களே என்று சொன்ன பொழுது அவர்கள் தயம்மும் செய்தி தன்னுடைய உடம்பிலே இரத்த துளிகள் வடிய வடிய சுபுகுடைய தொழுகையை தொழுதார்கள். பிறகு சொன்னார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் மன் தரக்க ஸலா, எவர்கள் தொழுகையை விட்டு விடுகின்றார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த பங்கும் இல்லை. தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் பேசுவதற்கு அருகதை இல்லை. இஸ்லாமிய ஆலோசனைகள் சொல்லப்படுகின்றதா கேட்பதற்கு அருகதை இல்லை. அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் சபைகளிலும் அருகதை இல்லை என்று நான் சொல்லவில்லை. எமக்கு இஸ்லாம் சொல்கிறதே, தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. தொழுகை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த வாலிபர்
வாலிபர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, உங்களுடைய எதிர்காலங்கள் உங்களுடைய தொழுகையில் இருக்கிறது, நீங்கள் ஓதுகின்ற குர்ஆனில் இருக்கிறது, நீங்கள் செய்கின்ற திக்ர் ஸலவாத்துக்களில் இருக்கிறது. நினைத்தவாறு வாலிபத்திலே வாழலாம் என்று நாம் சிந்தித்தால் எம்முடைய எதிர்கால வாலிபம், எம்முடைய எதிர்காலம் மிக கவலைக்குரியதாக மாறும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தொழுகை எம்முடைய சொர்க்கத்தின் திறவுகோல் என்று நாம் கற்று அமல் செய்வதற்காகத்தான் 2-3 வயதில்களிலே பள்ளிக்கூடங்களிலே குர்ஆன் மதரசாக்களிலே முதலாவதாக கற்றுக் கொடுப்பது ஈமானுடைய பாடம், இரண்டாவதாக இபாதத் தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதோ தொழுகை கடமை இல்லாத, முன்பின் தெரியாத, வலது இடது தெரியாத, நல்லது கெட்டது தெரியாத, சொர்க்கம் நரகம் தெரியாத, ஒன்றும் தெரியாத 2-3 வயதுடைய பிள்ளைகள் எல்லாம் மனதிலே சுமந்து மனநமிட்டு அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்று ஏன் கற்றுக் கொடுக்கின்றோம்? எம்முடைய மரணத் தருவாயிலும் உணர்வு இருக்கிறதா? தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை, எந்த விதத்திலும் அனுமதி தரவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஜக்காத் என்பது பணம் வசதி படைத்தவர்களுக்கு, ஹஜ்ஜுடைய கடமை செல்வந்தர்களுக்கு, நோன்பு அது கடமையானவர்களுக்கு. பிரயாணத்தில் இருந்தால் நோன்பை விடலாம், நோன்பு பிடிக்க முடியாமல் இருந்தால், விதிவிலக்காக இருந்தால் நோன்பை விடலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, தொழுகைக்கு விதிவிலக்கே இல்லை. ஊரில் இருந்தாலும் சரியே, வெளியூரில் இருந்தாலும் சரியே, ஆகாயத்தில் இருந்தாலும் சரியே, கடல் மேலே மிதந்திருந்தாலும் சரியே, பூமிகளில் பல பாகங்களில் இருந்தாலும் சரியே, நாங்கள் எங்கிருந்தாலும் சரியே, ஏன் யுத்த களங்களிலே எதிரிகளை தாக்குகின்ற பொழுது எம்முடைய கையில் இருக்கும் ஆயுதத்தினால் போர் வீரர்களாக முன்னே சென்றிருக்கின்ற பொழுது கூட இறைவனுடைய சிந்தனை அந்த தொழுகை எங்களை விட்டும் பிரியக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய எமக்கு பல்வேறு முறைகளில் எல்லாம் தொழுகையை கற்றுத் தருகிறது. நின்று தொழ முடியாதா? உட்கார்ந்து தொழுங்கள், அதற்கும் முடியாதா? சாய்ந்து தொழுங்கள், அதற்கும் முடியாதா? உறங்கியவாறு தொழுங்கள், உங்களுடைய உறுப்புகளை அசைத்தவாறு தொழுங்கள், தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்திலே ஏதோ அவர்கள் முணங்கிக் கொண்டிருப்பதை போன்று கேட்ட அந்த சஹாபாக்கள் தங்களுடைய செவிகளை வாயிலே கிட்ட வைத்து கேட்கின்ற பொழுது அஸ்ஸலா தொழுகையை விட்டுவிடாதீர்கள், தொழுகையை கடைபிடியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களே. அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜிதுகளுக்கு நோயாளிகள் வருவார்கள், வயோதிபர்கள் வருவார்கள், நின்று தொழ முடியாமல் எப்படியாவது மஸ்ஜிதுக்கு வந்து அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கதிரைகளில் அமர்ந்து தொழுகின்ற பொழுது அவர்களை ஏளனமாக பார்க்காதீர்கள், அவர்களை கழிவாக ஒதுக்கி விடாதீர்கள், அவர்களுக்கு முன்னுரிமையுடன் கொடுங்கள், அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள், அவர்களுக்கு மதிப்பை கொடுங்கள். தொழ முடியாமல் இருக்கின்ற பொழுது கூட தன்னால் முடிந்த அளவு நொண்டியாவது, தவண்டாவது, மெதுவாகாவது அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து அவர்கள் உட்கார்ந்தாவது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே தொழுகையை உணர்கிறார்கள் அல்லவா? அவர்கள் ஒதுக்கப்படவிடக் கூடாது. அந்தவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 கண்களும் இழந்த, 2 கண்களுடைய பார்வை இழந்த குருட்டு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய 2 கண்களுடைய பார்வையை இழந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னால் பள்ளிக்கு தனிமையில் வர முடியாது யா ரசூலல்லாஹ், வீட்டில் தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு அதான் சத்தம் கேட்கின்றதா? உங்களுக்கு பாங்கு சத்தம் கேட்கின்றதா? ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றிக்கு விரைந்து வாருங்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று உங்களுக்கு அதான் கேட்கிறதா? 2 கண்களின் பார்வையை இழந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? பாங்கு சப்தம் கேட்பதாக இருந்தால் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்து உங்களுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, நாமெல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்கின்றோம், இஸ்லாமிய தாயுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் என்று சொல்கின்றோம், முஸ்லிம் பெற்றார்களுக்கு பிறந்தவர்கள் என்று பெருமையாக பேசுகின்றோம். தொழுகை இல்லாத, குர்ஆன் இல்லாத, நல்லது கெட்டது இல்லாத, பாவம் பாவம் பாவங்கள் என்று பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எம்முடைய வாழ்க்கையிலே தொழுகையே இல்லை என்றிருந்தால், தொழுகையே இல்லை என்றிருந்தால் நாம் இஸ்லாமியர்கள் என்று சொல்வதற்கு கூட அருகதை அற்றவர்கள். சகோதரர்களே, இமாம்களுடைய கருத்துக்கள் நிறையவே இருக்கின்றன. தொழுகையை மறுப்பவர்கள், தொழுகையை நிராகரிப்பவர்கள் அவருடைய கழுத்துக்கள் வெட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் இன்னும் பயங்கரமான சில கருத்துக்கள். தொழுகை இல்லாதவர்கள் மரணித்தார் அவர்களை இஸ்லாமிய மையவாடிகளில், மக்பராக்களில் நீங்கள் அவர்களை அடக்கம் செய்யாதீர்கள், அவர்களுக்கென்ற ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்து அவர்களை அடக்குங்கள் என்றெல்லாம் அன்பார்ந்தவர்களே பாரிய பயங்கரமான கருத்துக்களை எல்லாம் இஸ்லாம் தொழாதவர்களுக்கு சொல்கின்ற பொழுது, தொழுகைக்கு பிறகுதான் சகோதரர்களே எல்லா அமல்களும் இருக்க வேண்டும். தொழுகை இல்லை, ஹஜ்ஜுக்கு செல்கின்றார், தொழுகை இல்லை, ஜக்காத் வாரி வழங்குகின்றார், தொழுகை இல்லை, சதக்கா கொடுக்கின்றார், தொழுகை இல்லை, நோன்பு பிடிக்கின்றார், எந்த பலனும் கிடையாது சகோதரர்களே, எந்த பலனும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ஃபாதத்ஹு ஸலாத்துன், யார் ஒருவருக்கு ஒரு நேர தொழுகை தவறிவிடுகின்றதோ, ஒரு நேர தொழுகை வீடாகி தவறிவிடுகின்றதோ, ஃபகஅன்னமா புத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அவருடைய குடும்பம், அவருடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து நடுத்தெருவில் இருந்தார் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அதே போன்றுதான் தொழுகை இல்லாதவர்கள், தொழுகை இல்லாதவர்கள் அவருடைய சொத்துக்களை இழந்தேன், குடும்பங்களை இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் இருப்பவர்களை போன்று இறைவன் ஒரு நிலைமைக்கு உருவாக்குவார் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் எமக்கு முதலாவது கொடுத்தது ஈமானை கொடுத்தது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்தது. இரண்டாவதாக இபாதத்தை கொடுத்தது. தொழாதவர்கள் தொழுதார்கள், குர்ஆன் ஓதாதவர்கள் குர்ஆன் ஓதினார்கள், zikr செய்யாதவர்கள் காலை மாலை zikர்களையும் ஸலவாத்துக்களையும் தஸ்பீகளையும் தௌபாக்களையும் செய்தார்கள். மூன்றாவதாக அந்த ரமலான் எமக்கு கொடுத்த பயிற்சி என்ன தெரியுமா? மூன்றாவதாக நோன்பாளியாக இருந்து நல்ல பண்புகளை கொடுத்தது, நல்ல அகலாக்குகளை கொடுத்தது. பண்புகள் என்பது அன்பார்ந்தவர்களே நற்பண்புகள் வெறுமனே மூமின்களுக்கு சொந்தமானது. கெட்டவர்களிடம் நல்ல பண்புகளை எதிர்பார்க்க முடியாது. நோன்பாளிகளாக நல்ல பண்பை கொடுத்தது அந்த நோன்பு. அதனால் தான் ஒரு நோன்பாளி உங்களோடு யாராவது சண்டையிட வந்தார், ஏற்று பேச்சுக்கு வந்தார், சண்டையிட வந்தார், நீங்கள் சொல்லுங்கள், இன்னி சாயிம், இன்னி சாயிம், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், என்னை விட்டு விடுங்கள். உங்களோடு சண்டையிட வர முடியாது, ஏற்று பேச்சுக்கு வர முடியாது. நோன்பாளியாக இருந்து எந்த பாவங்களும் செய்யவில்லை, நோன்பாளியாக இருந்து மற்றவருடைய கெடுதிகளை பேசவில்லை, மற்றவர்களுக்கு அவதூறு சொல்லவில்லை, கோள் சொல்லவில்லை, புறம் பேசவில்லை, மற்றவருடைய மானங்களை போக்கவில்லை. அது நோன்பு. அந்த ரமலான் எமக்கு கொடுத்த பயிற்சி சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, நல்ல பண்புகளை எப்பொழுதும் நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நற்குணம் இல்லாத அமல்கள், நற்குணம் இல்லாத அமல்கள் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்காதே. அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் சிறந்த அமல்கள் நிறையவே இருக்கின்றன. அதை மஸ்ஜிதை கட்டுவதாக இருக்கலாம், மதரசாக்களை கட்டுவதாக இருக்கலாம், தொழுவதாக இருக்கலாம், இதர இபாதத்துகளாக இருக்கலாம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபாவை வலம் வந்து கொண்டிருப்பதாக நான் கண்டேன் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யதூஃபு பில் கஅபா, கஅபாவை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள், மா அத்யபகி வ அத்யப ரீஹகி, கஅபாவே உன்னை இந்த அளவு மனமாக்கியதுதான் என்ன, உன்னை இந்த அளவு அழகாக்கியதுதான் என்ன, வமா அலமகி வ அலம ஹுர்மதகி, உன்னை இந்த அளவு கண்ணியப்படுத்தியதுதான் என்ன. உன்னுடைய அந்தஸ்து என்பது உலகத்தில் சாதாரணமானது கிடையாது. எல்லா இடங்களை விடவும், எல்லா கட்டிடங்களை விடவும், எல்லா மஸ்ஜிதுகளை விடவும் அல்லாஹ்விடத்திலே முதலாவது
முதலாவது அங்கம் வகிக்கின்ற கண்ணியத்துக்குரிய ஒரு இடமாக, ஒரு படைப்பாக அல்லாஹ்வுடைய கஅபாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை கேள்விகளை கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நஃப்ஸ், அவருடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், லஹுர்மத்துல் மூமின், ஒரு மூமினுடைய மானம் இருக்கிறது, ஒரு மூமினுடைய மரியாதை இருக்கிறது. அவன் ஏழையாக இருக்கலாம், படிப்பில் குறைந்தவனாக இருக்கலாம், அந்தஸ்தில் குறைந்தவனாக இருக்கலாம், ஊரில் அந்தஸ்தில் குறைந்தவனாக இருக்கலாம், ஆனால் தொழுகை இருக்கிறது, பள்ளியோடு தொடர்பு இருக்கிறது, குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது, ஒரு மூமினுடைய மானம் இருக்கிறது, ஒரு மூமினுடைய மானம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅலமு இன்தல்லாஹி ஹுர்மத்தன் மின்க், கஅபாவே உன்னை விடவும் அல்லாஹ்விடத்திலே ஒரு முஃமினுடைய மானம் பெரிது என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த மானத்தை போக்காமல், குறைகளை வெளிப்படுத்தாமல், மற்றவருடைய உள்ளங்களை உடைக்காமல், உள்ளங்களை நோக வைக்காமல் எமக்கு கொடுத்த அந்த நற்குணம், அந்த நற்குணம் எங்களுடைய நோன்பு சகோதரர்களே, அந்த ரமலான், அந்த சௌம் எமக்கு நல்ல அஹ்லாக்கை கொடுத்தது. மற்றவருடைய மானங்கள், அவருடைய சொத்துக்கள், அவருடைய இரத்தங்கள் அனைத்தும் எமக்கு ஹராம் சகோதரர்களே. எந்த விதத்திலும் யாருடைய குறைகளை பேசாதீர்கள். உங்களுடைய மலை போன்ற அமல்களாக இருந்தாலும் சரி, உஹது மலையுடைய அமல்களையும் அது அழிச்சி உங்களை நடுத்தரவில் தன்னம் தனியாக தத்தளிக்கும் தருணத்திலே உங்களை நரகத்தில் அல்ல, கியாம பரியந்தத்திலே, முதலாவது மஹ்ஷர் மைதானத்திலே அந்த உங்களுடைய கெட்ட குணங்கள், கெட்ட கொள்கைகள் உருவாக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா புனிதமான அந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைகின்ற வாய்ப்பை கொடுத்த எமக்கு, அந்த ரமலான் எமக்கு கொடுத்த பயிற்சியாக ஈமானோடும் இபாதத்தோடும் அஹ்லாக்கோடும் வாழ்ந்து அவனுடைய முழுமையான ரஹமத்தையும் மக்ஃபிரத்தையும் பரக்கத்தையும் பெற்று பயங்கரமான அவனுடைய நரகம், நரகத்துடைய தண்டனைகள், உயர்தரமான அவனுடைய சொர்க்கம், சொர்க்கத்தின் இன்பங்களை சுவைக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமது பெற்றார்கள், உற்றார்கள், உறவினர்கள், ஊர் மக்கள், நண்பர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைகின்ற வாய்ப்பை கொடுத்தாய் யா அல்லாஹ். ரமலானுடைய மாதத்திலே உனக்காக நோன்பு பிடிச்சோம் யா அல்லாஹ், உன்னை கொண்டு ஈமான் கொண்டோம் யா அல்லாஹ், உனது ஆகாரத்தை கொண்டு நோன்பு திறந்தோம் யா அல்லாஹ். எம்முடைய சகல காரியங்களையும் உனக்காகவே உன்னிடத்திலே நாங்கள் ஒப்படைத்தோம் யா அல்லாஹ். ஃபதகப்பல் மின்னா, ஃபதகப்பல் மின்னா, எங்களுடைய நோன்பை கபூல் செய்வாயாக, அமல் இபாதத்களை கபூல் செய்வாயாக. ரமலானே, 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 எங்களை விட்டும் பிரிந்து அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக அல்லாஹ்விடத்தில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். ரமலானே, எமக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, எம்முடைய நரகத்தின் விடுதலைக்காக மன்றாடி, எம்முடைய சொர்க்கத்தை பெறுவதற்காக மன்றாடி, எமக்கு நீ ஷஃபாஅத் செய்வாயாக, எமக்கு நீ சிபாரிசு செய்வாயாக. ரமலானே, உன்னை எங்களால் முடிந்த அளவு கண்ணியப்படுத்திடும். சலாமுன் அலைக்க யா ரமலான். ரமலானே, உனக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். எங்களுடைய குறைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விடாதே, எங்களுடைய குறைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விடாதே. நாம் அடியார்கள், நாம் அடியார்கள், நாம் பாவிகளாக, நாம் குற்றவாளிகளாக, நாம் அநியாயக்காரர்களாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அந்த ரப்பு அவன் எங்களுடைய எஜமான், அவன் மாலிக்குல் முலூக், அவன் மலிக்குல் முலூக், அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன், அரசாட்சிக்கெல்லாம் அரசன். அதே ரப்பு, என்னுடைய ரப்பு சொல்கின்றார், என்னுடைய அடியானே, உங்களுடைய பாவங்கள் வானத்தின் மேகங்கள் அளவு இருந்து என்னிடத்திலே வந்து யா ரப்பி இக்ஃபிர்லி, என்னுடைய ரப்பே என்னை மன்னித்து விடு என்று ஒரே ஒரு தடவை கேட்டால் உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று
வாக்களிக்கின்ற ரப்பு, என்னுடைய அடியார்களே, உங்களுடைய பாவங்கள் இந்த பூமியின் அளவு இருந்து என்னிடத்திலே என்னை இணை வைக்காமல் வந்து, யா ரப்பி இக்ஃபிர்லி, என்னுடைய ரப்பே என்னை மன்னித்து விடு என்றேன் ஒரே ஒரு தடவை சொன்னார். என்னுடைய அடியாரே, உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று வாக்களிக்கின்ற ரப்பிடத்தில் போய், ரமலானே எமக்காக நீ சிபாரிசு செய். அந்த ரப்பு, எங்களுடைய ரப்பு, இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அவன் வாக்குக்கு மாற்றம் செய்யாதவன், ஒரு தாயை விடவும் பன்மடங்கு இரக்கம் கொண்டவன், தன்னுடைய கோபத்தை விடவும் தன்னுடைய இரக்கத்தன்மை மிகைத்திருக்கிறது என்று தன்னுடைய அரிசியிலே அவன் பதிவு செய்து எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்பிடம் போய் சொல்லு, ரமலானே இந்த அடியார்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடு என்று. யா அல்லாஹ், எமது குறைகளை மறைத்து விடுவாயாக, எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எம்முடைய நோன்புகள் இதர இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக, எம்முடைய பெற்றார்கள், உற்றார்கள், உறவினர்கள், ஊர் மக்கள், நண்பர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் எங்களுடைய ஊர்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவருடைய நோய்களை நீக்கி அவர்களை நீ சுகதேகிகளாக ஆக்கிடுவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى شعار المؤمنين ودثار المتقين، وتنجيكم من عذاب الله وتدخلكم الجنة. فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. صدق الله العلي العظيم. بارك الله بارك الله بارك الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم.